வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ். ஆதார் என்ன, இபி எண்ணுடன் இணைப்பது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கூகுளில் டிஎன்இபி அப்படின்னு டைப் பண்ணாலே போதும், உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். இதில் ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க, தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட். இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்க. நான் இந்த வெப்சைட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட ஆதார் நம்பரை இபி நம்பரோட லிங்க் பண்ணலாம். இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு இபியோட இந்த ஹோம் பேஜ் வரும். இந்த பேஜில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆதார் அப்படின்னு சிம்பிள் இருக்குல்ல, அங்கே உங்கள் மின் இணைப்பு எண்ணை ஆதாருடன் இணைக்கவும் அப்படின்னு எழுதியிருக்குல்ல, அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ் வரும். இதில் இங்கே கீழே சர்வீஸ் டீட்டெயில்ஸ்னு ஒரு காலம் இருக்கு பாருங்க. இதில் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் அப்படின்னு கொடுத்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களே, இதில் உங்கள் இபி நம்பரை டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி என்டர் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேஜ் வரும். இதில் நீங்கள் ஏற்கனவே இபியில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் வரும். இதே மொபைல் நம்பர் இப்போவும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ் கிளிக் பண்ணலாம். அல்லது இந்த மொபைல் நம்பர் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் நோ கிளிக் பண்ணலாம். ஏன்னா இந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி, ஒன் டைம் பாஸ்வேர்ட் வரும். அந்த ஓடிபியை டைப் பண்ணால் தான் நமக்கு நெக்ஸ்ட் பேஜ்குள்ளே போக முடியும். ஸோ ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் இப்போ உங்ககிட்ட இல்லைன்னா நோ கிளிக் பண்ணி என்டர் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபின்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வரும். இதில் கன்சியூமர் நேம், அதாவது ஓனரோட நேம் வரும். அதுக்கு கீழே ஆக்குபெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓனர், செகண்டு டெனண்ட், தேர்டு ஓனர் பட் சர்வீஸ் கனெக்ஷன் நேம் நாட் ட்ரான்ஸ்ஃபர்ட் அப்படின்னு போட்டிருக்கு. நீங்கள் ஓனராக இருந்தால் ஓனர் கிளிக் பண்ணுங்கள், டெனண்ட்டாக இருந்தால் டெனண்ட் கிளிக் பண்ணுங்கள். இந்த தேர்ட் ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓனர் தான், ஆனால் இன்னும் உங்கள் இபி கனெக்ஷனோட பேர் சேஞ்ச் பண்ணலை, அதாவது பழைய ஓனரோட பேர் தான் இதில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பர் என்டர் பண்ணணும். அடுத்ததா நேம் அஸ் இன் ஆதார், அதாவது ஆதார் கார்டில் உங்கள் பேர் எப்படி எழுதியிருக்கோ அதே மாதிரி என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அப்லோட் ஆதார் ஐடி, நம்ம ஆதார் கார்டை இங்கே அப்லோட் பண்ணணும். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 500 KB இருக்கணும். நெக்ஸ்ட்டு சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், ஐ hereby give my consent to link my ஆதார். இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி சப்மிட் கொடுங்க. ஆதார் நம்பர் இபி நம்பரோட லிங்க் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு அக்னாலஜ்மெண்ட் பேப்பர் ஓப்பன் ஆகும். இதில் ஆதார் நம்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சு. இதை வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு அப்ரூவல் எஸ்எம்எஸ் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த அப்ரூவல் எஸ்எம்எஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2லேருந்து 3 நாளுக்குள்ளே நமக்கு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம ஆதார் நம்பரை இபி நம்பரோட லிங்க் பண்ணணும். இது ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப் தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.